இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நம்ம கூட இப்போ கொஞ்சம் நாட்கள், அதாவது நேற்று தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பவர்ஃபுல் ப்ரேயர்ஸ் என்ற காரியத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தேவன் இந்த தீமை ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வாஞ்சியோடு துவங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நம்ம பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போது ஒரு குட்டி ஜபத்தை செய்துலாம் வாங்க. எசப்பா, இப்போதும் அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு என்ன பேச போகிறீரோ ஆண்டவரே ராஜா, எசப்பா, அதை நாங்கள் சுதந்திரத்தோடு பெற்றுக்கொள்ளாத அபியாசை படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. அப்பா, இந்த ஜெபமானது எங்களோட வாழ்க்கையில குறைவுபட்டு போயிருக்காண்டவரே, அதை அனல் மூட்டி நீங்க எழுப்புங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸோ நம்ம இன்றைக்கு ஆண்டவர் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறாருன்னா, செல்ஃப்லெஸ் ப்ரேயரை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? செல்ஃப்லெஸ் ப்ரேயர், அதாவது பிறரை முன் வைத்து நம்மளை பின் வைக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை செய்ய சொல்லுகிறாரு. அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறாரு. அதற்கு முன்பதாக நம்ம ஒரு 3 வசனங்களை மட்டும் வாசிச்சிடலாம். Luke chapter 23 verse 34. Father, forgive them for they do not know what they are doing. தமிழ்ல, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்கிலீஷ்ல, பட் ஐ சே டு யூ, லவ் யோர் எனிமீஸ், bless those who curse you, do good to those who hate you, pray for those who spitefully use you and persecute you. அடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வாசிச்சிடுவோம். Do nothing out of selfish ambition or vain conceit. Rather, in humility, value others above yourself. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமீன். இந்த 3 வசத்துலையும் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த செல்ஃப்லெஸ்னஸ், அதாவது பிறரை முன் வைக்கிற காரியத்தை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இயேசு நம்மளை முன் வைக்கிறாரு. பார்த்தீங்களா? பிதாவே, அவர்களை மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அங்கே துன்பப்பட்டு இருக்காரு நமக்காக, பட் அவர் நம்மளுக்காக அந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. மத்தேயுல இயேசு கிளியரா என்ன சொல்றாரு, உங்களை துன்புறுத்துறவர்களை, உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நீங்க ஜெபிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களோட சத்ருக்களை சிநேகிங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு கட்டளையா இருக்கு. அடுத்து பிலிப்பியர்ல நம்ம பார்க்கும்போது, நம்ம எதுவுமே வீண் பெருமையாலேயோ இல்லை செல்ஃபிஷ் ஆம்பிஷன்னாலேயோ நம்ம பண்ணாம நம்ம எப்படி இருக்கணுமா, மனத்தாழ்மையோடு நம்ம பிறரை நம்மளுக்கு மேலாக நம்ம என்னணுமா. ஏன் ஏசப்பா இந்த காரியங்கள்லாம் சொல்றாரு அப்படின்னா, ஏசப்பா அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறாரு. நம்ம இயேசுவோட பிள்ளை அப்படின்னா நம்ம இப்படிதான் பிறரை நம்ம முன் வைத்து நம்ம அடுத்துதான் நம்ம வச்சுப்போம். இந்த செல்ஃப்லெஸ் ப்ரேயரை நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தேவனை நம்ம பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம். ஆதி ஆகமத்துல சொல்றாரு, வாங்க நம்ம போய் நம்மளோட சாயல்ல மனுஷனை சிருஷ்டிக்கலாம் அப்படின்ட்டு. வெறும் உருவத்துல இல்லைங்க, நம்மளோட சுபாவங்களையும் நம்ம தேவனை பிரதிபலிக்கணும்ன்றது தான் அவரோட சித்தம், அவரோட நோக்கமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த செல்ஃப்லெஸ் ஜெபத்தை நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்றோம், பிதாவை, தேவனை, இயேசுவை நம்ம பிரதிபலிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இயேசுவை போல நம்ம பரிந்து பேச துவங்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த லூக்கா வசனத்துல வாசிச்சது போல, இயேசு நம்மளுக்காக பரிந்து பேசினது போல, நம்மளை மன்னிங்கன்னு பிதா இடத்துல கேட்டது போல, நம்ம பிறரோட பாவங்களுக்காக, பிறர் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக, பிறர் விடுதலை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நம்ம பரிந்து பேசக்கூடியவர்களா இருக்கும். அடுத்து என்னன்னா, இந்த செல்ஃப்லெஸ் ப்ரேயர் நம்ம பண்ணும்போது நம்மளை நோகடிச்சிருக்கலாம், அவர்கள் நம்மளை வேதனைப்படுத்திருக்கலாம், ஆனால் நம்ம அவர்களை முன்வைத்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் இயேசுவை ருசிப்பாங்க, அவங்க விடுதலை ஆவாங்க. ஸோ இன்றைக்கு கூட உங்களை நீங்கள் கொஞ்சம் ஓரமாக வைத்து பிறருக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏசப்பா தன்னை தான் தாழ்த்தி நம்மளுக்காக இந்த பூமியில நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இப்போ கூட அவர் பரலோகத்துக்கு போயிட்டப்போ கூட நம்மளுக்காக தான் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரா. அப்போ நம்ம தேவனோட பிள்ளையா இருக்கும்போது நம்மளும் அவரை போல செல்ஃப்லெஸ்ஸா பிறருக்காக ஜெபிக்கிறத
நம்மளோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். ப்ராக்டிக்கலாக அது ஒன்னொன்னுத்தையும் நம்ம வந்து செயல்படுத்துவோம். இந்த ஜெபத்தை இவ்வளோ நாள் நம்ம செய்யாமல் இருந்தோம். ஒரு காலத்தில் நான் செய்துட்டு இருந்தேன் சிஸ்டர், ஆனால் சடனாக நான் விட்டு போயிடுச்சுன்னா தேவன்கிட்ட திரும்ப நம்மளை அபிஷேகம் பண்ண சொல்லி கேட்போம். ஜெபத்தின் பாரத்தை கொடுக்க சொல்லுவோம். நம்ம ஜெபிக்கும் போது இல்லை எல்லா கட்டுகளும் முறியடிக்கப்படணும். அந்நியர்கள் கூட தேவனை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்றத நம்மளோட வாஞ்சையாக இருக்கட்டும். பிறரை முன்வைப்போம். ஏசப்பா அவர்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்யட்டும். அதை கண்டு அவர்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளட்டும். ஓகே, வாங்க இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இப்போதும் ஏசப்பா நாங்கள் இப்படி ஜெபிக்க அப்பா பிறரை முன்வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை எங்களுக்குள்ள தாங்க ஏசப்பா. அப்பா இப்போ ஏசப்பா நீங்க பூமிக்கு வந்த போதும் சரி, இப்போது பரலோகத்திலும் சரி, எங்களுக்காக தானே ஏசப்பா நீங்க வந்தீங்க. இப்போது கூட எங்களுக்காக தானே ஏசப்பா பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. நாங்களும் உண்மை போல மன தாழ்மையா பிறரை முன்வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க அந்த பாரத்தை எங்களுக்குள்ள நீர் கட்டளை இடும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Amen. God bless you. Have a great day.